ஹலோ 12th ஸ்வாக்குட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசல்ட்டு கன்ஃபார்மாக என்றைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது. ஸோ அதனால் வந்து ரிசல்ட் டேட் மாறுமா, ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருக்குது அப்படின்ற பசங்களுக்கு எல்லாருக்குமே பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கான அஃபிஷியல் லிங்க்கும் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இது ரெண்டு பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேப்பர் வேல்யூவேஷன் எல்லாமே முடிஞ்சு டேட்டா ஆப்ரேட்டர் கிட்ட மார்க் கொடுத்து அவங்களுமே அப்லோட் பண்ணிட்டாங்கப்போ ஆன்லைனில். ஸோ உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாஃப்ட்வேர் செக்கிங்குமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெடியாக இருக்குது ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்காக. மே 6ஆம் தேதி கரெக்டாக டான்னு டைமுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா. ஸோ அதனால் 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷன் பயமும் தேவையில்லை, அண்டு மார்க் அப்லோடிங் பயமும் தேவையில்லை. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரிசல்ட்டுக்காக மட்டும்தான் பயப்படணும். அண்டு May 5 நீட் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். கப்பு முக்கியவிலே, அதனால் வந்து நல்லா எழுதிட்டு வாங்க. ஆனால் உங்களுடைய நிலைமை கொஞ்சம் பாவம் தான்ப்பா. May 5 ஆல்ரெடி நீட் எக்ஸாம், அதுக்கே ஒரு பயம் இருக்கும். May 6ஆம் தேதி உடனே ரிசல்ட், அதுக்கு ஒரு பயம். ஆஹா, மனசெல்லாம் புண்ணா கிடக்கு, பயத்திலே போட்டு தருவாங்க போலேயே. ஸோ அந்த மொமெண்ட் புரியுது எனக்கு. பட் நல்லா எழுதிருப்பீங்க, நல்ல ரிசல்ட் வரும். அண்ட் நீட்டுமே நல்லா எழுதுங்க, சரிங்களாப்பா. ஸோ அண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன அஃபிஷியல் நோட்டீஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி May 6 மற்றும் 10 தேதிகளில் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. மக்களவைத் தேர்தல் காரணமாக தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என தகவல் பரவிய நிலையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால் உங்களுக்கு சொன்ன தேதிக்கு கரெக்டாக May 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா. ஸோ உங்களுக்கான சொன்னல்லப்பா ஆல்ரெடி ரிசல்ட்டு பார்க்குறதுக்கான அஃபிஷியல் லிங்க்குமே வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா tnresults.nic.in, சரிங்களாப்பா. எல்லாமே ஸ்மால் லெட்டரு. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், tnresults.nic.in. அப்படி இல்லை அப்படின்னா tge.tn.government.in, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களாப்பா. இப்போ நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் 10th 11th எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் போடணும் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் கிடச்சிரும். இது வந்து நீங்கள் வருஷம் பார்த்தது தான்ப்பா. ஸோ இப்படி தான் ஓப்பன் பண்ணுவோம். இதுவுமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ HSC எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட் March 2024 சொல்லிட்டு அதில் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ ஆக்சுவலி கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு இப்படி தான்ப்பா வருது. ரிசல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆன் Monday 6th May 2024 9:30 அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ கிளிக் பண்ணும்பொழுது, ஆனால் நீங்கள் அப்போ ரிசல்ட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்துடும். அண்ட் வந்து ஓவரால் வந்து ரிசல்ட்ஸ் எப்படி வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நிறைய பேர் நல்லாவே மார்க் எடுத்திருக்காங்க, நல்லா பாஸ் பண்ண நிறைய பிள்ளைங்க இருக்காங்கப்பா. அதனால் வந்து ரிசல்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் எதுக்குமே வரி பண்ண தேவையில்லை. அண்ட் ஸ்பெஷலி வந்து மேக்ஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் பாட்னி, ஜுவாலஜி, அக்கௌண்டன்சி, ஸோ இது மாதிரி சப்ஜெக்ட்லாம் நிறைய சென்டம் விழுந்திருக்கு. ஸோ அதனால் வந்து சென்டம் எடுத்த பிள்ளைங்களுக்கு வாழ்த்துக்கள் முன்னதாகவே. அண்ட் நிறைய பிள்ளைங்க பாஸுமே ஆகியிருக்கீங்க. அதனால் வந்து நீங்கள் அதுக்கு வரி பண்ண தேவையே இல்லை. சில பிள்ளைங்க வந்து சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸு வராமல் இருக்கலாம். அவங்க கவலையப்படாதீங்க. நம்மளுக்கு ஜூன்லேயே வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமும் வச்சுருவாங்க, ரீ எக்ஸாமு. நம்ம அதில் எழுதி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் உங்களுடைய ரிசல்ட் அப்டேட்டுப்பா, சரிங்களா. கண்டிப்பாக May 6ஆம் தேதி 10 மணிக்கிட்ட ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். அதனால் வந்து அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. நீங்கள் பிள்ளைங்களாம் எந்த வித பயமும் நீங்கள் தேவை கிடையாது. அண்ட் உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் 12th ரிசல்ட் வந்த உடனே எல்லா காலேஜஸ்ஸு அண்டு இன்ஜினியரிங்கு எல்லாத்துக்குமே வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத ஒரு தனியாக பெரிய வீடியோவாகவே நான் வந்து மேக் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் எஸ்பெஷலி இதெல்லாமே வந்து நீங்கள் எப்படி ரிசல்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்ற ஹிண்ட் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ப்பா. வேணும்னா அந்த SMS மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து நெட்வொர்க் இல்லாத இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த SMS மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. TN போர்டு 12th ரெஜிஸ்டர் நம்பரு அண்ட் டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்துமே நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வந்து SMS பண்ணுறீங்கன்னா 9282232585 இந்த நம்பரு. அப்படி இல்லைன்ட்டா 92
23325585. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபோன்லேயே வந்துடும். ஸோ 12th பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்ல விஷயந்தான்ப்பா. இந்த வருஷம் ஃபெயிலியர்ஸுமே ரொம்ப கம்மி. பாஸ் நிறைய பிள்ளைங்க ஆயிருக்காங்க. அதனால் எதுக்குமே வரி பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது முக்கியமான தகவல் வந்தால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.